மாப்பிள்ளையை பார்த்து கொடுத்தவனே இப்பதான் வர்றான். இனி மாப்பிள்ளை என்ன நேரம் கழிச்சு வர்றானோ. அக்கா புடவை சூப்பரா இருக்குங்களே. நம்ம எண்ணம் சில்க்ஸ் தானுங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, காலத்துக்கு நிலைக்கும்னு சொல்லிட்டு 10 வருஷம் ஆகும் பாருங்க, தங்க மாதிரி மின்னுது. புடவை மின்னுங்கிறது எண்ணம் சில்க்ல எடுக்கும் போதே எனக்கு தெரியும். நீ பார்த்து கொடுத்த மாப்பிள்ளை மின்னுவானா? ஏங்கா? நாங்கெல்லாம் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களை காணோம். ஏதோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலையா? அப்புறம் இவர் யாரு? நான் இவரு தான் மாப்பிள்ளைன்னு நினைச்சேன். அண்ணா எண்ணம் சில்க்ஸ் வேட்டி சட்டை போட்டோன்னு ஆள் 10 வயசு குறைச்சு இளமை ஆயிட்டுங்களே. தரகற இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் இருக்கட்டும், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. குட்டையை குழப்பறம் வந்துட்டானே. ஏங்க பக்கத்துல வந்து நான் வர்றக்கே இவ்வளோ லேட் ஆகினா அவன் கோயம்புத்தூர்ல இருந்து வர வேணாமா? ஏன்பா சரவணா, கல்யாணமாக அது ஓண்டி கட்டிக்கலாம், நல்லா முந்திரி போட்டு பாதாம் பால் கொடுக்குறாங்களாமே, நல்லா சூடா வாங்கி குடிச்சியா? முந்திரி போட்டு பாதாம் பாலா? போறேன். இன்னைக்கு இது புதுசாவா நடக்குது. திங்கிற விஷயத்துல எதை சொன்னாலும் நம்பிடுறான். இன்னைக்கு இவனை இதை வச்சுதான் பொழுதோட்ட முடியும். ஆமா, நம்ம டியூஷன் பாட்டுக்கு எங்க காணும்? ஏன்னு நீ வேற. ஓ, ஆல்ரெடி எங்க பத்திக்குச்சா? நீ என்னமா பண்ற? மாப்பிள்ளைக்கு போனை போடு, உங்க வீட்டுல எல்லாரும் எரிச்சல் ஆகுறாங்கல்ல. கூப்பிட்டேன், நாட் ரீச்சபிள்னு வருது. இன்னொரு நம்பர் இருக்குல்ல, அதுக்கு கூப்பிடு. அவர்கிட்ட ஒரு நம்பர் தானே இருக்கு. சரி, உங்ககிட்ட 2 நம்பர் இருக்குல்ல, அதுல ஒண்ணு இருந்து கூப்பிடு. எந்த நம்பர்ல இருந்து கூப்பிட்டாலும் நாட் ரீச்சபிள் தான் வரும். ஓ, அப்படியா விஷயம்? சரி, நான் மாப்பிள்ளைய அவங்க அப்பா கிட்ட பேசுறேன். ஃபுல்லாக ரிங்கு போகுது, எடுக்க மாட்டேறாங்க. என்னவா இருக்கும்?